Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Amul fresh cream யூஸ் பண்ணி கேக் மேல வைக்கக்கூடிய frosting எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். நான் ஏற்கனவே பட்டர் cream frosting எப்படி செய்யறது அப்படின ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ரொம்ப சூப்பரா ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்க, subscribe பண்ணாம பார்க்கறீங்கனா கீழ தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல தெரியுற bell icon-ஐ tap பண்ணிட்டாதான் நான் போடக்கூடிய latest notifications எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நீங்களும் இந்த வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு இன்னைக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீமில் இருந்து அந்த 200 ml பேக்கெட் இருக்குல்ல, ஸோ அந்த பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இதை ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுருந்தேன். ஸோ நல்லா கட்டி ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடில் தெரியுதில்ல, ஸோ இந்த சைடில் தெரியுறத லைட்டாக மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம கத்திரிக்கோலை வச்சு சைடில் கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சைடில் இருக்க கவர் நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த கட்டி மாதிரி நமக்கு க்யூபாகவே அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிடைச்சிரும். இது நம்ம லூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கட்டியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவுறது ஏதாவது இருந்துச்சு அதில் துருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு பாக்ஸில் வச்சு கத்தி வச்சு அதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் நல்லா துருவிக்கிறேன். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா துருவிட்டேன். ஸோ இதை நான் ஒரு பிளெண்டரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஆர்எல்ஸ் நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஐசிங் சுகர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகரை நல்லா பொடிச்சிட்டு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாட்டி கலந்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு ஒரு 3 to 4 minutes நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்படி பீட் பண்ணும் போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய பட்டர் தனியாக அந்த மில்க் தனியாக வந்துடும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் தனியாக வந்துருச்சு. இந்த பட்டரை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுக்கணும் இந்த பட்டரை. ஸோ பக்கத்துலேயே ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பட்டரை எடுத்து நம்ம போட்டுடலாம். நல்லா ரோல் ஆகி வரும், நமக்கு பிரியவே பிரியாது. இது ஒரு 5 to 6 times நல்லா அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அலசிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ண போகிறோம். ஒரு 3 minutesக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ணி. ஒரு 4 minutes அளவுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கமுத்தா கூட நமக்கு கொட்டக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்குது கேக் மேலே வைக்கக்கூடிய ஃப்ராஸ்டிங். ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இந்த டைமில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து 1 மினிட்க்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ பீட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. நம்மளோட சூப்பரான ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக் மேலே வைக்கிறதுக்கு வந்து வெளியில் போய் ஃப்ராஸ்டிங் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியே நம்ம செஞ்சிடலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுலேருந்து பட்டர் எடுத்து செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கேக் மேலே இதே மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான ஒரு பட்டர், அந்த வந்து பட்டர் மாதிரியே இருக்காது உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ராஸ்டிங் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.